இங்க ஒரு கிராமத்துல கலைங்கிற ஒரு இந்து பொண்ணும் அப்துல்ங்கிற ஒரு இஸ்லாமிய பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அப்துல் வீட்ல அவங்க அம்மா மட்டும்தான், அவங்க அப்பா கிடையாது. சின்னதா ஒரு பெட்டி கடை வச்சுதான் பொழப்ப நடத்திட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சுட்டு வெளியில சுத்துற விஷயம் இந்த பொண்ணோட அம்மாக்கு தெரிய வருது. அந்த பையன் கூட நீ காலேஜுக்கு போகாம வெளியில சுத்துறியான்னு இவங்க அம்மாவும் அந்த பொண்ணு கிட்ட கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பொண்ணால பொறுக்க முடியாம நான் அவனதான் காதலிக்கிறேன், அவனதான் கல்யாணம் கட்டிப்பேன்னு சொல்லிடுறா. இந்த விஷயம் இந்த பொண்ணோட அப்பா வரைக்கும் தெரிஞ்சு அவங்க அப்பா போய் அப்துல்ல அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப பக்கத்திலேயே நம்ம அப்துல் அம்மாவும் இருக்கிறனால அவங்களும் தடுக்கலான்னு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, ஆனா முடியல. அந்த பொண்ணோட அப்பா நம்ம அப்துலோட அம்மாவை அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. இதெல்லாம் பாக்குற அப்துல் ரொம்ப கோபமாகி இவர் அடிச்சு கீழே தள்ளிடுறான். அவங்க அம்மாவுக்கு பலமா அடிபட்டனால அவங்க அம்மாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறான். கடைசியில பார்த்தா இவன் கோபத்துல கீழே தள்ளுனதுல அந்த பொண்ணோட அப்பா கல்லுல முட்டி இறந்தே போயிருப்பாரு. எங்க ரெண்டு பேருக்குமே சண்டை வந்து அவங்க அப்பாவை நான் கீழே தள்ளுனதுல அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு இவனே போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறான். அதனால இவனையும் புடிச்சு 5 வருஷம் ஜெயில போட்டுறாங்க. என்னதான் இந்த பொண்ணோட அப்பாவை இவன் கொண்டிருந்தாலும் இந்த பொண்ணுக்கு அப்துல்ல பத்தி நல்லாவே தெரியும், நம்ம அப்பாவை இவன் கொண்டிருக்க மாட்டான்னு. இவன் ஜெயில இருக்கிறப்பனா இவனை பாக்குறதுக்காகவே இந்த பொண்ணு ஜெயிலுக்கு வருவா. கொஞ்ச நாள்லயே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற இந்த அப்துல்லோட அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இப்ப இவனுக்குன்னு இருக்கிறது யாருமே இல்ல, இந்த கலை அரசிங்கிற இந்த பொண்ணு மட்டும்தான். இவன் ஒரு 5 வருஷமாவே வெளியில வராம ஒரு விசாரணை கைதியா தான் இருக்கான். இவனை வெளியில எடுக்கிறதுக்கும் சரியான வக்கீல் இல்ல. அதனால இவன் வர ஒவ்வொரு வாய்தாவும் இவனுக்கு தள்ளி போயிட்டே தான் இருக்கு. ஒரு வாய்தால கூட இவனுக்கான தீர்ப்பை கொடுத்து இவனை வெளியில விட மாட்டாங்க. இவனுக்கு காடா வந்த ஒரு போலீஸ் ஆபீசர் மூலமா அந்த ஜட்ஜ் ஐயாவை மீட் பண்றான். நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி என்ன வெளியில எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இல்ல, நான் ஒரு அனாதையான்னு சொல்றான். அந்த ஜட்ஜ் ஐயாவும் இவங்க ரெண்டு பேர் சொல்றதையுமே கேட்டுட்டு அடுத்த வாய்தால உனக்கு சரியான தீர்ப்பை கொடுத்து நான் உன்னை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்கிற இந்த ரெண்டு பேருமே ரொம்ப பயங்கரமா சந்தோஷப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த வாய்தால இவனை கூட்டிட்டு வரும்போது அந்த கோர்ட்ல பார்த்தா வேற ஜட்ஜ் இருக்காரு. எப்பவும் சொல்ற மாதிரி அந்த கேஸ தள்ளி வச்சுட்டு அடுத்த வாய்தால வாங்கன்னு இவனை அனுப்பிடுறாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா நம்மள வெளியிலே விட மாட்டாங்கன்னு பயந்துட்டு இவனு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறான். அந்த போலீஸும் இவனை ஒரு வழியா துரத்தி புடிச்சிடுறாங்க. இவனை உயிருக்கு உயிரா காதலிச்ச அந்த கலையரசி வேகமா ஓடி வந்து பஸ்ல ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துடுறா. இவனுக்குன்னு கடைசியா இருந்த அந்த கலையரசியும் போயிட்டாலேன்னு இவனும் ரொம்ப பயங்கரமா அழுகுறான். இவனுக்கு ஹெல்ப் பண்ண போலீஸ் ஒரு வக்கீல வச்சு இவனை நல்லபடியா வெளியில எடுத்துடுறாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு இவனுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒன்னும் ஆயிருக்காது, பஸ்ஸுக்கு அடியில தான் ஓரமா மாட்டிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கடைசியா ஒன்னு சேர்ந்துடுறாங்க.